கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். எகிப்து தேசத்தில் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் அடிமைப்பட்ட போது அங்கே இருந்த பார்வோனின் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குகிறார். கடினமான வேலைகளை செய்ய சொல்லுகிறார். கடினமான வேலைகளை செய்ய சொல்லி அந்த ஜனங்களை ஒடுக்குகிறார். வேதம் சொல்லுகிறது, பார்வோன் இஸ்ரவேலுடைய ஜனங்களை ஒடுக்க அவர்கள் அவ்வளவாய் பலுகி பெருகினார்களாம். பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்கம் வருகிறதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கங்கள் வருகிறதோ, நெருக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில பெருகி கொண்டே இருக்கிறதா, நெருக்கங்கள் பெருக 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 கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெருக்கத்தை கட்டளையிட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எந்த அளவுக்கு நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெருக்கத்தை உண்டாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்கள். எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகப்பட்டார்கள். ஆமென். இந்த நாளில கூட கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், நீங்கள் தலை தூக்க முடியாதபடிக்கு கடன்காரர்கள் ஒரு பக்கம் உங்களை ஒடுக்கலாம், மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை முடக்கி கொண்டிருக்கலாம், உறவினர்கள் உங்களோடு கூட பழகினவர்கள் உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கலாம். பாருங்கள், யார் உங்களை பலவீனப்படுத்தினாரும், யார் உங்களை தலை நிமிர்ந்து பார்க்க முடியாதபடி செய்தாலும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே பெருக்கத்தை கட்டளையிட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவன் பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, வேதத்திலே வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகத்துல இவ்விதமான வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்கிறது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்தியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு உண்டான நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்களுக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவர்களுக்கு பெருக்கத்தை கட்டளையிட்டார். என் தேவ பிள்ளைகளே, நெருக்கம் என்றால் என்ன? நெருக்கம் என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நெருக்கம் என்றால் துன்பம், துயரம், வேதனை. இதுதாங்க நெருக்கம். இந்த துன்பமான நேரத்துல, துயரமான நேரத்துல, வேதனையான நேரத்துல நாம் கடந்து போகும் பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையில வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையில துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, இதோ தேவன் அது எல்லாவற்றையும் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களை பெருக பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேதத்தில் ஒரு மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷனுக்கு பெயர் என்ன தெரியுமா? யாபேஸ் என்றால் துக்கத்தின் மகன் என்று அர்த்தம். யாபேஸ் அழுகிறார், ஆண்டவரே, என் தாய் என்னை துக்கத்தோடு பெற்றெடுத்தாள். ஆண்டவரே, எனக்கு துக்கம் என்று பெயர் வைத்திருக்கிறாள். நான் எங்க போனாலும் துக்கம், நான் எதை செய்தாலும் துக்கம். என் வாழ்க்கையில துக்கம் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு நிம்மதி இல்லையே, எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லையே. ஐயோ, எதை செய்தாலும் என் வாழ்க்கையில துக்கம் தான் வர வேண்டுமா? என் வாழ்க்கையில எதை செய்தாலும் துக்கம். இந்த துக்கத்தில் நான் எப்படி விடுதலை ஆக்க முடியும் என்று சொல்லி யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்துள்ளும் என்று யாபேஸ் வேண்டிக் கொண்டான். யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பாத்தீங்களா? அந்த துக்கத்தோடு கூட இருந்த யாபேசுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். நீ இனி எத்தனை காலத்துக்கு தான் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்? நீ இனி எத்தனை காலத்துக்கு தான் துக்கத்தோடு இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்? உன் துக்கத்தை நான் மாற்றுகிறேன். உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை நான் தருகிறேன். உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நான் தருகிறேன். உன் வாழ்க்கையில காணப்படும் எல்லா தீங்கையும் நான் மாற்றுகிறேன் என்று சொல்லி இந்த யாபேசுடைய வாழ்க்கையில காணப்பட்ட அத்தனை தீங்கான காரியத்தையும் மாற்றி அந்த யாபேசை கர்த்தர் ஆசீர்வதித்து அவன் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்கினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பாத்தீங்களா? துக்கத்தை மாத்துகிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருங்க. துயரத்தை மாத்துகிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருங்க. வேதனையை மாத்துகிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாங்க. எதை குறித்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? எதை குறித்து துயரப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? எதை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? எல்லாவற்றிலும் எனக்கு துயரம் தான், எல்லாவற்றிலும் எனக்கு துக்கம் தான் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இதோ கர்த்தர் இந்த நிலையை மாற்றுவார். கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்றுவார். இதற்காகத்தான் கல்வாரி சிலுவையில் இந்த தேவன் வந்தார். இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவரை ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது நோக்கம் என்ன? அவர் அடிக்கப்பட்டது நோக்கம் என்ன? அவர் பாடுகளுக்கு உட்பட்டது நோக்கம் என்ன தெரியுமா? உங்களையும்
உங்களையும் என்னையும் துயரத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் வேதனையிலிருந்தும் விடுவிக்கும்படியாகத்தான் இயேசு இத்தனை பாடுகளையும் அனுபவித்தார். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தம் சாதாரண ரத்தம் அல்ல. அந்த ரத்தத்திற்கு ஒரு வேல்யூ இருக்கிறது. அந்த ரத்தத்தின் வல்லமையினாலே நம்மை ஆண்டவர் மீட்டார். அந்த ரத்தத்தின் வல்லமையினாலே நம்மை தேவன் மீட்டெடுத்திருக்கிறார். இதோ கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்களே என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. அந்த வெளியேறப்பட்ட ரத்தம் நம்மை தொட்டு கொண்டிருக்கிறது. இதோ இந்த வேளையில கூட கல்வாரி ரத்தத்தில் இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தின் வல்லமையினாலே உங்கள் துக்கம் மாறும், உங்கள் வேதனைகள் மாறும், உங்கள் துயரங்கள் மறையும், உங்கள் கண்ணீர்கள் மாறும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெருக்கத்தை கட்டளிடுவார். இப்போது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா நெருக்கத்தையும் தேவன் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஐயா போதும் ஐயா, நான் ஜெபிச்சு பார்த்தேன், என் நெருக்கம் மாறல, நான் துதிச்சு பார்த்தேன் மாறல, சோர்ந்து போவாதீங்க, மாத்துவாரு, என் தேவன் மாத்துவாரு. எத்தனை பேருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்திருக்கிறாரு, எத்தனை பேரோட துக்கத்தை சந்தோஷமா மாத்திருக்கிறாரு. ஏன் அவங்களுக்கு செய்த கர்த்தர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அவங்களுக்கு செய்ய கர்த்தர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? செய்வாரு. யாபேசுக்கு செய்த கர்த்தர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? செய்வாரு. ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்ன தேவன் அவர் மாறாதவராக. யாபேசுக்கு செய்த கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். யாக்கோபுக்கு செய்த கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். தாவீதுக்கு செய்த கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். அல்லேலூயா. உங்கள் துக்கத்தை கர்த்தரால் மாற்ற முடியும் தேவ பிள்ளைகளே. உங்கள் நெருக்கத்தை கர்த்தர் மாற்ற முடியும் தேவ பிள்ளைகளே. எனவே இந்த நெருக்கத்தின் பாதையிலே சோர்ந்து போகாதீர்கள். சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினார். ஆமா, இப்ப இருக்கிற நெருக்கத்தை விசாலமா கர்த்தர் மாத்துவாரு. ஏன்னா யாபேசுடைய எல்லையை கர்த்தர் விரிவாக்கினது போல மாறும். பிரதர், கண்டிப்பா மாறும். என் சகோதரியை, கண்டிப்பா உங்க நிலைமை மாறும். விசுவாசத்தை தளர விடாதீங்க. விசுவாசத்துல சோர்ந்து போகாதீங்க. அப்பா சமூகத்துல, அப்பா எனக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்களப்பா, என் வாழ்க்கையை மாத்துங்கப்பான்னு கேட்பீங்களா? ஓ ரபாலா ரிகாலா தூடாத ரபாலா தூடாபாத ரபா, ஓ ரபாலா ரிகா தூடாத ரபாலா தூடாபாத ரபா, ஓ ரபாலாதி அந்தரபோ ஷியந்தரமனத ரபா. நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். ரிமானா தூடாத ரபாக்க தூடா ரபாலாத ரபா. நீதிமான்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன், நீதிமான்கள் விடுவிக்கிற தேவன், நீதிமான்களை கனப்படுத்துகிற தேவன். லீகா ரபோதி அந்துனிமி நிமாக்க ரதுட மனதி அந்தரபலதரபா, ஓ ரபல சிக்கர துடபதரபா. இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு விடுதலை. உங்கள் துக்கம் மாறுகிறது, உங்கள் பிரச்சனை மாறுகிறது, உங்கள் போராட்டங்கள் மறைகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாடுகள் மறைந்து போகிறது. பாடுகளிலிருந்து விடுதலை. லிபாரா கதுடாத ரபது பதரபோதி அந்தரமனமா. அல்லேலூயா. சுகம் கொடுக்கிற தேவன் சரீரத்தில் சுகம் கொடுக்கிறார். விடுதலை தருகிற தேவன் உங்களை எல்லா பிரச்சனைகளுக்கும் விடுவிக்கிறார். இதோ ஒரு வழியை கர்த்தர் உங்களுக்காக திறக்கிறார். இதோ ஒரு வழியை கர்த்தர் உங்களுக்காக திறந்து கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. லிமானா துடாதரபா துடாபாதரபா. அல்லேலூயா. ஒரு நாள் அவர் கைவிட மாட்டாரு. அப்பா, இந்த வேலையில பாரத்தோடு கூட செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிற துக்கங்களை மாத்துங்கப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிற வேதனைகளை மாற்றுங்கப்பா. நாங்க யாருக்கிட்ட போக முடியும் ஆண்டவரே? இதோ நெருக்கப்படுகிறோம் ஆண்டவரே, ஒடுக்கப்படுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இந்த நெருக்கத்திலிருந்து விடுவிப்பீராக. அப்பா, இந்த நெருக்கத்துக்கு எங்களை தப்புவிக்க முடியாத ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, ஒன்றும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம் போல ஒருவரையும் ஒரு நாளும் கைவிடாதபடிக்கு கர்த்தர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொருடைய துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய கண்ணீரையும் கர்த்தர் துடைப்பீராக ஆண்டவரே. இன்னைக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க ராஜா. சோதரம்பா. எல்லாருடைய பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல வேலைகளை கொடுத்து கர்த்தர் உயர்த்தும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் தேவர்கள் பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அற்புதங்கள், அதிசயங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நடக்கட்டும் சுவாமி. என் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில செய்கிற அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருபோதும் ஒரு நாளும் கைவிடாதபடி ஒவ்வொருவரும் நீ நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஒவ்வொருவருக்கும் நீ தருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அற்புதத்தை செய்தபடினால் உமக்கு நன்றி. அதிசயத்தை காண பண்ணினதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய துக்கத்தையும்
சந்தோஷமாய் மாற்றுகிறதுக்காக நன்றி. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.